எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம். இதை வச்சு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து தோலை சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நறுக்கிக்கிட்டால் தான் நம்ம வேகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நறுக்கியாச்சு. இப்போ நறுக்கின மாங்காய் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு அடுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொழிஞ்சு விட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தோன்னு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுறலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை எடுத்துக்கலாம். எல்லா மாங்காவும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி அப்படியே கிண்டி எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கிண்டினா போதும். இப்போ அந்த அளவுக்கு கிண்டியாச்சு. இப்போ நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தான் நம்ம இனிப்பு போட்டாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே வதங்கி இந்த கல் உப்பு இது வர்றப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த மாங்காய் வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொஞ்சம் மூடிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா பாதி வேக்காடு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் அவங்கவுங்க காரத்துக்கு தக்கது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலந்துடணும். இப்போ நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா நுணுக்கிட்டு தூசி இது இல்லாத வெல்லத்தை நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு அதை கலந்துக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை கலந்துக்கிறனாலும் கலந்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை கலந்துக்க வேணாம். வெல்லம் கலக்கிறப்ப நம்ம கூடுதல் சுவை அதிகமாக இருக்கும். இது எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா கிண்டி விட்டுறலாம். அது நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே படர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம். இதை நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டாக்க கெட்டு போகாமே இருக்கும். இந்த மாங்காய் சீசன் இருக்கிறதுனால நீங்கள் மாங்காய் அப்போதைக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்லாம், இனிப்பு போட்டிருக்கிறதுனால. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.